வந்துட்டியா நீ வந்துட்டியா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வந்து நாங்க தொட்டப்பட்டா சீக்கிரம் போயிட்டு இருக்கிறோம். இப்படியே தேடு இந்த பக்கம் பாருங்க செமையா இருக்கு பாருங்க. எத்தனை மரங்கள் அழகா இருக்கு. பாக்கவே அழகா இருக்கு சொன்ன மாதிரி. இந்த அழகெல்லாம் பாக்கறதுக்கு 2 கண்டு காவல்துறை எங்களை திட்டுறாங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு மேடா தெரியுதான்னு பேசுறாங்க. நாங்க வந்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி காவல் நிலையத்துல சரிங்க பணிபுரியும். சூப்பரா இருக்குதுங்க. நல்லா இருக்குது குளுகுள்னு. ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரூம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஊட்டிக்கு மலை ஏறக்கு பாதி தூரம் வந்துட்டோம். பாருங்க தம்பி அழுதுட்டே இருந்தா பசிக்கு. செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. பசிக்கு அழுதுட்டே இருந்தாங்க. இப்பதான் ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சோம், போயிட்டு அங்க சாப்பிடலான்னு வந்திருக்கோம். பாருங்க பின்னாடி மலை தெரியுது பாருங்க அழகா. இப்பதான் நீதான் ஏற போறோம். இந்த வியூக்காக தான் நைட் வந்து நாங்க கிளம்பவே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. பாக்கலாம்னு சொல்லிட்டு நைட் வந்திருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. வந்தாச்சு, நீ சாப்பிட்டு கிளம்பல வாங்க. என்னன்னு சாப்பிடணும் பா. ஹோட்டல் தான் பாத்தீங்கன்னா கிச்சன் போட்டுருக்காங்க பாருங்க. ஓகே யாருமே இல்ல, ஃப்ரீயா இருக்குது. உடனே பார்த்து பிக்க போறேன். அங்க போய் உட்காருங்க வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி மலை. இங்கதான் பாருங்க இப்பவே காலையிலேயே பஜ்ஜி போடுறாங்க. நாங்க மிளகா பஜ்ஜி கேட்டிருக்கோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வியூ பாயிண்ட் செமையா இருக்கு. எல்லாம் பைன் மரம் தான் நினைக்கிறேன். அந்த பைன் மரமா அது என்ன யூகாலிப்டஸ் மரமா? அது என்னமோ வாயில நுழைய மாட்டேங்குது. 7 தோசை 4 இட்லி அப்புறம் வந்து மிளகா பஜ்ஜி 4 தானே? 4 பசிக்குதுங்க பாவா, அத கத்திட்டே வரான் காருக்குள்ள. எது கத்துறாங்க பசி அவன் சொல்லவும் தெரியும். மிளகா பஜ்ஜி வந்துருச்சு பாருங்க, சூப்பரா இருக்குது. முறு முறுன்னு. நல்லா இருக்கு. இட்லி வந்தாச்சு. தம்பிக்கு இட்லி ஊட்டுங்க. தம்பிக்கு ஏத்த மாதிரி சட்னி. தோசை வந்துருச்சு. எப்படி இருக்குப்பா? பஞ்சு மாதிரி இருக்கா? நீ என்ன ஆட்டுக்கால எலும்பு மாதிரி ஊட்டி வச்சிருக்கிற? வீடியோல வாங்குறதுக்கு அப்படித்தான் தெரியுது. பிடிக்காதா? அது நல்லா இருக்கு. இங்க பாருங்க உண்மையிலேயே ஹோம்லி ஃபுட்டு சூப்பரா இருக்குங்க. பஞ்சு மாதிரி இருக்குங்க. தோசையும் சரி இட்லியும் சரி அருமையா இருக்கு. திருப்தியா சாப்பிட்டாச்சுங்க. ஹோட்டல்ல ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பேன். இதனால இங்க வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்குது ஊட்டியில. ஆனா ஊட்டிக்கு வந்தாவே வந்து நான் அதோட 3ஆவது டைம் வரேங்க ஊட்டிக்கு. ஊட்டிக்கு வந்தாவே பாத்தீங்கன்னா ஃபுட்டு நல்லா இருக்காது. சாப்பாடு வந்து அதிகமான விலை சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா விலை எவ்வளோன்னு தெரியல. ஆனா வந்து அதையும் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளோன்ட்டு. ஆனா சாப்பாடு சூப்பரா இருந்ததுங்க. நம்ம கிராமத்து சைடுல மாவும் பஞ்சாட்டு இருந்தது. போண்டா பச்சி எல்லாமே நல்லா இருந்தது. இன்ன வரை குருவிகளை பார்க்க முடியல நினைச்சப்பதான் சவுண்டு கேக்குதுங்க. மலைப்பகுதியில வந்துமே குருவிகள் அவ்வளோக்கா பார்க்க முடியல. இப்ப வந்து அந்த ஹோட்டல் கடைக்காரர் வந்து ஒரு ரிங்டோன் வச்சிருந்தாரு, குயில் கூவுற மாதிரி. இப்ப குயில் கூவுற சத்தத்தை எங்க கேட்க முடியறதில்ல. குயில் இனங்கள்லாம் இருக்குதா இல்லையானே தெரியல. ஆனா மலைப்பகுதியில வந்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சியோ ஒரு குருவியோ பார்க்க முடியல. இன்னும் சாப்பிடவே இல்லை காயத்ரி. இவங்கிற காயத்ரி தான் சாப்பிடவே இல்லை. உன்னை இப்போ இவங்க நினைச்சு சொன்னான்னு நினைச்சிட்டிய? இங்க பாருங்க பிரிச்சு மேஞ்சாச்சு. எப்படி அழகா நீட்டா சாப்பிட்டுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பஜ்ஜி பாத்தீங்கன்னா அப்படி சைடுல மட்டும் கொதறிட்டாங்க. இங்க பாருங்க கீழே வந்து வேலை நடந்துட்டு இருக்க மாட்டேங்குது. ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி நிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்டுல மொட்டை மாடியில ஸ்கூட்டி. இப்பதான்ப்பா குருவி சத்த லைட்டா கேக்குது. வாகை சுடவால குருவி சத்த கேக்குது. குருவிக்கு இடம் இல்ல அப்படிமா அந்த மாதிரி. வந்துட்டியா நீ வந்துட்டியா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்து நாங்க தொட்டப்பட்டா சீக்கிரம் போயிட்டு இருக்கிறோம். இப்படியே தேடு இந்த பக்கம். பாருங்க செமையா இருக்கு பாருங்க. எத்தனை மரங்கள் அழகா இருக்கு. பாக்கவே அழகா இருக்கு சொன்ன மாதிரி. இந்த அழகெல்லாம் பாக்கறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. அந்த பக்கம் பாருங்க மரம் எப்படி இருக்குதுன்னு. தொட்டப்பட்டாக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். உள்ள நுழையிறோம்.
தொட்டப்பட்டா போற வழியில இது வந்து மேல போறது, இது அது வந்து கீழே வர்றது பாத்துங்க. 2 ரூட்டு. ஆனா இங்க நிறுத்திட்டு வீடியோ எடுக்கலாமாண்ணா? கார் நிறுத்திட்டு மேல போயிருந்துச்சு. ஊட்டியோட உச்சி மேல மலை மேல நின்று இருக்கிறோம். இதுதான் கடைசி எண்டு. மேல இப்படி ஒரு வழியா வந்துட்டா. நான் ரொம்ப டிராபிக்ங்க. இது ஏத்தம்லாம் பயங்கரமான ஏத்தம். அப்படியே ஒரு காருக்கு இவ்வளவு இன்ச்சு கேப். அதாவது காத்தின்னு போறாங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் கீரை இதையும் ஈக்குவலா வச்சுட்டு வந்துட்டு எப்படியோ வந்துட்டேன். ஹீல்ஸ் வந்தாச்சு. வாங்க நாம தொட்டப்பட்ட போய் பார்க்கலாம். சரி பாருங்க, குரங்கு வந்து செல்ல புடிங்கிட்டு போயிட போகுது. உள்ள போயிட்டு இருக்கிறோம் வரிசையா. அப்பா வந்தாச்சு, சந்தோஷம். அது மேல ஒண்ணு இருக்கும் போல, இருங்க காட்டுறேன். மேல போனா ஊட்டி ஃபுல்லா தெரியும் நினைக்கிறேன். வாங்க அங்க போய் பார்ப்போம். நீ பாருங்க, ஃபுல்லா எல்லாம் இருக்குது. கேரட்டு இங்கெல்லாம் எதுக்கு போறாங்கன்னு தெரியல. இங்க இருந்து வர்றாங்களாட்ட தெரியுது. கீழே கேரட் எல்லாம் இப்படி அரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுல இருந்து கீழே போயிட்டு யூட்டன் போட்டு வரணுமாமா. மரம் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க. வண்டிக்காரங்க இருப்பாங்க போல. வாங்க, டிக்கெட் வாங்கணும். பெட் அனிமல்ஸ் நாட் அலௌட். நிறைய பேர் நின்று இருக்காங்க, போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் தொட்டப்பட்டா வந்திருப்பாங்க போல இருக்கு. மேல அங்க போலாம். அங்க போனத எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். இதுல எதுக்கு? சரி வாங்க. மேல எப்படி போறது? மேல போனதான் எல்லாமே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா? அப்பா தொட்டப்பட்டா சீக்கிரம் வந்தாச்சு. ஊட்டி ஃபுல்லா தெரியுது பாருங்க. நீ அங்க மேல போகணும். திருப்பி பாருங்க, கம்பி பாத்துட்டு அடியில பூந்துட்டு போயிட போறாங்க. ஊட்டிக்கு வந்து கூட இங்க பாருங்க, ஒரே சின்ன குருவி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே குருவி தான் இருக்குது இங்க. ஒரே குருவி பாருங்க, ஒத்த குருவி. இன்னொரு குருவி வந்திருக்கு, சின்ன குருவி. வேற ஒண்ணு மாத்தா, நீங்க என்ன இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? பயமா இருக்குதா? துப்பாக்கி பார்த்து பயமா இருக்குதா? இவன் பாருங்க, கம்பி புடிச்சிட்டு வரவே மாட்டேங்கிறான். செல்ல கிட்டி. ஆமா, இங்க பாருங்க எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க வீடியோ. பூ இங்க இறங்கி போயிட்டு வராங்க. இங்க போயிட்டு வராங்கன்னு தெரியலையே. ஒரு மேடா உங்களுக்கு அப்படிங்கிறாரு சார். சார் ஒரு ஆய் சொல்லுங்க சார் வீடியோல. ஆமாங்க சார், ஒரு ஆய் சொல்லுங்க. காவல்துறை எங்களை திட்டுறாங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு மேடா தெரியுதான்னு பேசுறாங்க. நாங்க வந்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி காவல் நிலையத்துல சரிங்க பணிபுரிகிறோம். சரிங்களா. நம்ம வந்து சிஎம் வந்ததுனால, நீலகிரி மாவட்டத்துக்கு சிஎம் வந்ததுனால நேற்று மசினகுடி போய் அப்படிங்களா அவர் ஏனைகள் முகாமெல்லாம் வந்து பார்த்தாரு. சரிங்கண்ணா வந்தாரு. இப்ப இன்னைக்கு 4 மணிக்கு சிஎம் வர்றதுனால நாங்க இங்க பந்தோபஸ்துக்காக டிஎஸ்பி தலைமையில நாங்க இங்க வந்திருக்கோம். சரி சரிங்க சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஓகேங்க. இதே எச்சரிக்கை பலகை வச்சிருக்காங்க பார்த்து. பேர் விளையாடுறது பேரு ஆய் தண்ணி இல்ல, மழை தண்ணி தான். நல்லா இருக்குதா குழு குழுன்னு? ஓகே. என்னன்னா போலீஸ் அவங்களெல்லாம் பாத்திருப்பீங்க. ஸ்டாலின் ஐயாங்க வந்து 3 நாள் ஆச்சாமா இங்க வராராமா. இப்போ 2 மணிக்கு. அதனால எல்லாத்தையும் கிளப்பிடுவாங்களாமா. இறங்கி வந்ததுக்கு கெசு வருது. நீ ஏறி போன இதுக்கே பெரிய மலைங்கிறீங்களேன்னு கேக்குறாங்க. நம்ம அடிக்கடி போனாதானே. மாடி கூட இல்ல, மாடிப்பட்டி கூட ஏறி இறங்குறது இல்ல. அப்புறம் எப்படி இருக்கு பாறை பார்த்தா ஜாலியா வேண்டிட்டு இருக்கேன். அப்படி குளிர் அடிக்கும் நினைச்சா நல்ல வெயில் வந்துருச்சு. எங்கேயும் எச்சரிக்கை பல வச்சிருக்காங்க. இருங்க பாப்போம். என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வார்னிங் இங்கிலீஷ்ல ஏதோ போட்டிருக்கு பாருங்க, படிச்சு சொல்லுங்க. பனிஷ்ட் அண்டர் தமிழ்நாடு. இங்க இறங்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாட்டு தெரியுது. ஈஸியா ஏறி வந்துட்ட. இவங்க வேற கெஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நான் பயணம் வச்சுட்டு ஏறி வந்துட்டேங்க. டங்கு டங்கு டங்குன்னு நாக்கு தள்ளுதாமா. நாக்கு தள்ளுதா?
நான் பயன் தூக்கிட்டு வந்துட்டேன் மேல. இங்க பாருங்க, இங்க இருந்து இதுக்குல இருந்து மேல ஏறி வர்றதுக்கு கெஸ் வாங்கி ஒரு வழி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி உச்சாணி கும்புக்கு வந்தாச்சு. இன்னும் மேல ஏறி ஒண்ணு பாருங்க, ஊட்டி சூப்பரா தெரியும் பாருங்க. இங்க பாரு, சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கீழே இருக்காங்க பாருங்க. எங்கப்பா தெரிய மாட்டேங்குது. படத்துல எல்லாம் வேற மாதிரி பாத்துருக்கோம். பாறையா இருக்கும், அந்த பாறையில எல்லாம் கொண்டு நாயம் பேசி அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இது அப்படியே மாத்திட்டாங்க போல இருக்கு. சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். போலாம். நல்லா ஏறணும்னே இறங்குறோம். அப்படி ஒன்னும் பெருசா வியூ பாயிண்ட் தெரியல எங்களுக்கு, அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகல. வேகமா ஏறிட்டு வேகமா இறங்கியாச்சு. இப்பதான் அவங்க இறங்குறாங்க, இறங்கி வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். இந்த தொட்டப்பட்டா பாத்துக்குங்க. வராதவங்க எல்லாம் இந்த வீடியோ மூலியமா பாத்துருப்பீங்க. அவன்கிட்ட கூட மரத்தை எப்படி விளையாடுற பாருங்க, பிடிச்சிட்டு கூட வீடியாது. ஐயோ மெண்டல், இப்ப அதுக்கு மேல இருப்பா மெண்டல். பாருங்க எப்படி விளையாண்டு பாருங்க. சின்ன இதா குளமா? ஆமா, தண்ணி இல்ல. சரி வாங்க போலாம். சரி போலாமா? ட்ரிப் இனிதே முடிஞ்சது. நிறைய போலீஸ்காரங்களை பார்த்தோம். எங்க சப்ஸ்கிரைபர்னு சொன்னாங்க. எங்களோட அவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா வீடியோ போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, இந்த ட்ரிப் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து எங்க போறோம் அடுத்த வீடியோல பாக்கலாம். சமாளிக்க முடியல. பாய் பாய்.